நாங்கள் இன்றைக்கி ரவை லட்டு நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. நீங்கள் இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ரவை லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் சுகரை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். இது சரியாக 3/4 கப் இருக்கும். உங்களுக்கு ஒயிட் சுகர் மட்டும்தான் எடுக்கணும் முடியல, ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கீ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீக்கு பதிலாக பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். கீ கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வரக்குள்ளக்கி நாம் இதில் நட்ஸ் செட் பண்ணிக்கோம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற நட்ஸ் கஜு, ஆல்மண்ட்ஸ், பிளம்ஸ். உங்களுக்கு இது தான் நெட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணும்னாலும் இதில் எட் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் கொஞ்சமாக ஃப்ரை ஆகக்குள்ளக்கி அடுத்தது நாம் பிளம்ஸ் செட் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நான் இந்த கஜு பிளம்ஸுக்கெல்லாம் அளவு தரலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுக்க விருப்பமோ அந்த அளவுக்கு பார்த்து உங்களுக்கு எடுத்துக்கலாம் நட்ஸை. இந்த மாதிரி நட்ஸ் கொஞ்சமாக ப்ரௌன் கலருக்கு வரக்குள்ளக்கி நாம் இதில் கோகோனட் டெசிகேட்டட் ஆட் பண்ணிக்குவோம். உங்ககிட்ட கோகோனட் டெசிகேட்டட் இல்லாட்டி அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் கோகோனட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சரியாக 1/4 கப் கோகோனட் டெசிகேட்டட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகிட்டு வரக்குள்ளக்கி இதில் நாம் ரவை ஆட் பண்ணிக்குவோம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவையை. இது கூட ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வறுபட்ட ரவை லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருந்து சுகர் ஆட் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் வறுத்துக்குவோம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி ரவையோட கூட லைட்டாக சுகர் மெல்ட் ஆகி கொஞ்சமாக கட்டி படுற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இதை வறுத்தாலே போதும் சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா. லைட்டாக சுகர் மெல்ட் ஆகி நல்லா ரவையோட மிக்ஸ் ஆகி வந்துட்டு 2 மினிட்ஸும் ஆகிடுது. இதை அப்படியே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கும். இது லைட்டாக ஆறினதுக்கு அப்புறமா இதை மிச்ச நேரம் ஆற விட்டுறாதீங்க, கொஞ்சம் ஆறினாலே போதும். ஆறினதுக்கு அப்புறமா நாம் இதில் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்குவோம். ஃப்ரெஷ் மில்க் நல்லா ஹாட் ஃப்ரெஷ் மில்க்கே ஆட் பண்ணிக்கோங்க. சரியாக நான் இதில் 1/2 கப் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூனு 1/2 கப் ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹொட்டோடையே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்குவோம். சம்டைம் இது ஆறிட்டு இருந்தால் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா சூட்டோடையே நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இது 250 கிராம் ரவைக்கு செஞ்சு சொட்டி நான் இதில் ஒரே ஐடியாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன். சம்டைம் நீங்கள் 500 கிராமோ இல்லாட்டி 1 kgக்கும் நீங்கள் லட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரே ஐடியா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு அடுத்தது லட்டு பிடிக்க கொள்ளைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேறு வேறையாக மில்க் மிக்ஸ் பண்ணிட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 kgலேயும் ஒரே ஐடியா மில்க் ஆட் பண்ணி நீங்கள் லட்டு பிடிப்போம்னு நினச்சிங்கன்னா அது ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சி கேளாக போகும். நான் ஷேப் எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான டிசைனுக்கு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மெஷரிங் கப் வச்சு ஷேப் எடுத்துக்கலும். நான் இது 1/4 கப் மெஷரிங் அளவு வச்சு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவும் உங்களுக்கு எடுத்துக்கலும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ரவை லட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் இதில் கோகோனட் டெசிகேட்டட் ஆட் பண்ணின்னு சொல்லி இது 20 நாள் ஆகினாலும் அப்செட் ஆகாமல் இருக்கும். சம்டைம் நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்றால் 1 வீக்குக்கு போதுமான மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்றால் அது அப்செட் ஆகிடும். ஆனால் கோகோனட் டெசிகேட்டட் ஆட் பண்ணுறதை விட ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்றால் லட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.